சிறுகடிக்காசு எபிசோடில் இன்றைக்கி என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து நேற்றே வந்து ரோஹிணியை பற்றியான விஷயத்தை வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் வந்து எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அந்த டைமில் வந்து என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனோஜை வந்து முத்துட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து ரோஹிணிட்ட கேட்குறாங்க, என்ன முத்து என்னமோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. என்னத்தை அது மாதிரி சொன்னாக்கா எப்படி அதெல்லாம் உண்மையாகும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கேட்குறாங்க. இப்படிலாம் சொன்னால் வந்து நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க அப்படின்ட்டு முத்து வந்து அந்த ஃபோட்டோ வச்சிருக்காரு இல்லையா, ஸோ நான் ஆதாரத்தையே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதையும் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. ஆனால் வந்து ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பிளானை போட்டு நீங்கள் எல்லாருமே கூட கெஸ் பண்ணியிருப்பீங்க. சீரியல் பார்க்கும்போது கண்டிப்பாக கெஸ் பண்ணுறீங்க. இல்லை இது மாதிரி வந்து இது என்னுடைய அக்கா, நாங்கள் வந்து ட்வின்ஸு, இது மாதிரி வந்து கிறிஸ்ட் வந்து என்னுடைய அக்கா பையன், நான் உண்மையை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக வந்து சமாளிச்சிடுறாங்க. நமக்கு தான் அவங்கள பற்றி தெரியுமே. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து இல்லை இது வந்து பொய் சொல்லுது, நடிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முத்து வந்து வீட்டில் விஷயத்தையே சொல்ல போல இருக்குது. இது எல்லாமே அந்த பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ வீட்டில் போய் சொன்னால் என்ன நடக்குங்கிறத வந்து அங்கே நினச்சி பார்க்குறாரு. ஸோ நினச்சி பார்க்கும்போது இதே மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி இருக்கவங்களாம் வந்து சிரிக்கிறாங்க, என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து முத்து வந்து யோசிக்கிறாரு, இதை வந்து நம்ம சாதாரணமாக சொன்னால் பார்லர் நம்ம வந்து இதை வந்து சமாளிச்சிடும், அதனால் வந்து நம்ம பிளான் போட்டு தான் இதை பண்ணணும் அப்படின்ட்டு மீனாக்கு, ரவிக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாரு. இது மாதிரி லண்டன்லேருந்து ஒருத்தவங்க வந்து கிறிஸ்ட வந்து கேட்குறாங்கம்மா, இது மாதிரி அவன் வந்து அங்கே போயிட்டோம், அது மட்டும் இல்லாமல் 25 லட்ச ரூபா பணம் தராங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அண்ணாமலை வந்து இதெல்லாம் வந்து ஒத்துக்கல. அதுக்காக வந்து குழந்தைய வந்து நீ என்ன விற்கிறியா, இது வந்து சர்வீஸா, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, உன் கடனை தீர்க்கறதுக்காக நீ குழந்தைய விற்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி வேறு வந்து கூப்பிட்றாங்க மனோஜை. நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி முத்துவும் ஃபோன் பண்ணி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எல்லோரும் வீட்டில் இருங்க அப்படின்னு இருப்பாரு. என்ன இது நீங்கள் எல்லோரும் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம இன்னைக்காச்சும் எப்படியாச்சும் உண்மையை வந்து சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முத்து அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு இது மாதிரி நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோராக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் குடிச்சிட்டு தானே வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு ஒரு டோராக யாருக்கும் வந்து வெளியவும் தெரியக்கூடாது, இந்த விஷயம் கேட்கவும் கூடாது, நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாரும் வெளியவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தான் இவர் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து ரோஹிணிக்கு வந்து இது போல் நம்ம விஷயம் தான் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் எதுவும் தெரியல. அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. அவங்கள வந்து சரி என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து அவர் சொல்கிறத வச்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியுது, மீனாக்கும் ஓரளவுக்கு புரியுது. ஸோ நம்ம நாளைக்கு எபிசோடில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துச்சு, முத்து வந்து சொன்னாரா, ரோஹிணியோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டாட்டா.